ஹாய் எலக்ட்ரான்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா TTP223 இந்த மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 3 பின் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பின்னை இன்றைக்கி எப்படி சால்வ் பண்ணி இந்த ஏபியை ஸ்டார்ட் பண்ணால் என்ன அவுட்புட் வரும்னு இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட் இடத்தோட ஜிஎன்டி பின், அதாவது நெகட்டிவ். அடுத்து நடுவில் தான் அவுட்புட் பின்னு. அடுத்து பாசிட்டிவ், நம்ம இன்புட் பாசிட்டிவ் கொடுக்கணும். இப்போ வரிசையாக 3 சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோட நெகட்டிவ் இன்புட்டு நெகட்டிவ் ஒயரையும் இந்த ஒரு எல்இடி எடுத்துக்கும், அதோட நெகட்டிவ் பின்னையும் ஜியில் கொடுக்கணும். இப்போதைக்கு 3 பின்னையும் அவுட்புட்டையும் வச்சு சால்வ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோட நெகட்டிவ், அடுத்து எல்இடியோட பாசிட்டிவ், அடுத்து பாசிட்டிவ். இப்போ சப்ளை கொடுத்தாங்க. இப்போதைக்கு நம்ம இடத்தோட ஏபி ரெண்டையும் ஷார்ட் பண்ணல. சப்ளை கொடுத்துட்டு இப்போ கையை பக்கத்தில் கொண்டு போனோம்னா எல்இடி ஆன் ஆகுது, கை எடுத்தால் ஆஃப் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட். ரெண்டையுமே ஷார்ட் பண்ணாட்டி இது ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை பார்க்கும். ஒரு சுவிட்ச் மாதிரி அழுத்தினா எரியும், கை எடுத்துகிட்டா ஆஃப் ஆயிடும். இப்போ அடுத்து ஏஎம் பண்ணி ஷார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஏடிஎம்மில் மட்டும் ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஷார்ட் பண்ணதோட இது ஃபுல் ஆன் சுவிட்ச் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம கை வச்சோன்னா ஆஃப் ஆகும், ஆஃப் ஆயிடும். கை எடுத்துட்டோன்னா ஆன் ஆயிடும். ஆஃபு, கை எடுத்தோன்னா ஆன். இப்போ பிடிஎம்மில் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ஏபி 2 டைமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு சுவிட்ச் மாதிரி வேலை பார்க்கும். அதை ப்ளஸ் ஆஃப், மறுபடியும் எடுத்தோம்னா ஆன், ஆஃப், மறுபடியும் ஆன். இப்போதைக்கு பி டைமில் மட்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஏயை ஸ்டார்ட் பண்ணாமல். இப்போயும் அதே மாதிரி சுவிட்சாக வேலை பார்க்கும். இது 1 ப்ரெஸ் பண்ணோன்னா ஆன் ஆகும், இன்னொரு ப்ரெஸ் ஆஃப். இப்படி தான் வேலை பார்க்கும் இந்த TTP223 மாடியூல். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க.